வணக்கம். ஒரு பெரிய கனவ அடைஞ்சதுக்கு அப்புறம், சரி அடுத்து என்ன அப்படின்னு ஒரு வெறுமை உங்களுக்குள்ள வந்திருக்கா? அந்த உணர்வு ஏன் வருது? அதிலிருந்து நம்மளோட உண்மையான பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க இந்த பகுப்பாய்வுல பார்க்கலாம். இத சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பல வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க கனவு கண்டு அந்த மலை உச்சிக்கு போயிட்டீங்க. ஆனா அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் சந்தோஷத்த விட, நான் உண்மையிலேயே இங்க தான் இருக்கணுமா? அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள என்னைக்காவது தோணியிருக்கா? நாம உணர்ற இந்த ஃபீலிங்க்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் வந்தடைதலின் வெற்றிடம். அதாவது ஒரு பெரிய இலக்க அடைஞ்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த ஏமாற்றமும் அமைதியும் கலந்த ஒரு மாதிரியான உணர்வு. சரி, இது ஏன் வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? நம்மளோட பயணம் பொதுவா இப்படிதான் ஆரம்பிக்குது. ஒரு இலக்க செட் பண்றோம், அதுக்காக ராத்திரி பகலா உழைக்கிறோம். நம்ம மொத்த உலகமுமே அந்த ஒரு இலக்க சுத்தி தான் இருக்கும். அதை அடையிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட ஒரே அர்த்தம்னு தோணும். கடைசியா அந்த நாளும் வந்துடும். இத்தனை நாளா நீங்க ஏங்குனது உங்க கையில. அந்த வெற்றி தருணத்தோட உச்சத்துல நிப்பீங்க. அப்பாடா, இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஆனா அந்த கொண்டாட்டமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அமைதி வந்துடும். உள்ளுக்குள்ள ஒரு மெல்லிய குரல் கேட்கும். இவ்ளோதானா? அந்த வெற்றி தந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய, சரி அடுத்து என்ன? இதை விட பெருசா என்ன இருக்கு? அப்படின்னு மனசு அலைபாய ஆரம்பிக்கும். இதுதாங்க நாம பேசிட்டு இருக்க அந்த வெற்றிடம். சரி, இந்த வெற்றிடம் எங்க இருந்து தான் வருது? ஏன் நமக்கு இப்படி தோணுது? இத புரிஞ்சுக்க நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை கதையை பத்தின ஒரு ஆழமான உருவகத்தை பார்க்கலாம். இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம பிறக்கும்போது நம்மகிட்ட எந்த ஆசையோ இலக்கோ கிடையாது. நம்ம ஒரு வெத்து பேப்பர். ஆனா நமக்கு தெரியாமலேயே நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம், நம்ம குடும்பம், நம்ம சமூகம், நம்ம அனுபவங்கள், அவங்களோட ஆசைகளை, அவங்களோட இலக்குகளை எல்லாம் அந்த பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இது 4 ஸ்டெப்ல நடக்குது. பாருங்க, முதல்ல நம்ம ஒரு வெத்து பேப்பர். ரெண்டாவதா உலகம் தன்னோட கதையை நம்ம மேல எழுதுது. மூணாவதா அதை நம்மளோட சொந்த கதைன்னு நம்பி அடுத்தவங்களோட இலக்குகளை துரத்த ஆரம்பிக்கிறோம். கடைசியா ஒரு நாள் ரொம்ப டயர்டாகி நின்னு, நான் எதுக்கு இந்த ரேஸ்ல ஓடிட்டு இருக்கேன் அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி நிக்கிறோம். நாம சந்திக்கிற இந்த மனப்போராட்டம் ஒன்னும் புதுசில்ல. இது ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்க சந்திக்கிற ஒரு தர்ம சங்கடம். இத மகாபாரதத்தோட ஒரு முக்கியமான கட்டத்தோட ஒப்பிடும்போது நம்ம நிலைமை இன்னும் தெளிவா புரியும். குருக்ஷேத்திர போர்க்களத்துல மாவீரன் அர்ஜுனன் இதே மாதிரி ஒரு குழப்பத்துல தான் நிக்கிறான். உலகத்தோட தலை சிறந்த வில்லாளன் அப்படின்ற பட்டத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் கேக்குறான், என் சொந்தக்காரங்களே கொல்றதுக்கு தானா நான் இத்தனை வருஷம் தவம் செஞ்சு இந்த திறமையை வளர்த்துக்கிட்டேன். களம் வேணா மாறலாம், ஆனா போராட்டம் ஒண்ணுதான். அர்ஜுனனோட குழப்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு ஆபீஸ்ல உட்காந்து நாம உணர்ற குழப்பத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அவன் ஒரு ராஜ்யத்துக்காக போராடுனா, நாம ஒரு ப்ரொமோஷனுக்காக, ஒரு சம்பள உயர்வுக்காக போராடுறோம். ஆனா அடிப்படை கேள்வி ஒண்ணுதான். நான் ஏன் இங்க இருக்கேன்? இந்த வெற்றி உண்மையிலேயே எனக்கு தேவையா? அப்போ இந்த குழப்பத்திலேருந்து எப்படி வெளியே வருது? இதுக்கான வழி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். உங்க வாழ்க்கையோட கடிவாளத்தை உங்க கையில எடுக்கிறது. உங்களோட திறமைகளை ஒரு சக்தி வாய்ந்த குதிரையா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க அது மேல சவாரி பண்ணாம விட்டீங்கன்னா அது இஷ்டத்துக்கு ஓடி உங்களை எங்கெங்கேயோ இழுத்துட்டு போகும். ஆனா நீங்க தான் அந்த சவாரியாளர்னா, நீங்க போகணும்னு நினைக்கிற திசையில அந்த குதிரையை ஓட்ட முடியும். குதிரை வழி நடத்தினா என்ன ஆகும்? அதுக்கு இலக்கு இருக்காது. வழியில பாக்குற சின்ன சின்ன விஷயங்களுக்காக நிக்கும். கடைசியில டயர்டாகி உங்களை கைவிட்டுரும். ஆனா நீங்க வழி நடத்தினா உங்க பயணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க சேர வேண்டிய இடத்துக்கு சரியா போய் சேருவீங்க. உங்க திறமைக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அர்த்தமுள்ளதா மாறும். சவாரியாளரா இருக்கிறதுனா குதிரையை எப்பவும் டைட்டா புடிச்சுக்கணும்னு அர்த்தம் இல்ல. சில சமயம் அதுவா புது பாதைகளை கண்டுபிடிக்க நீங்க அனுமதிக்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் இருக்கட்டும், கடிவாளம் எப்பவும் உங்க கையில தான் இருக்கணும். எப்ப திரும்பணும், எப்ப நிறுத்தணுங்கிற கடைசி முடிவும் உங்களோடது தான். இந்த நேரத்துல நம்மள பல பேருக்கு இப்படி தோணும், இந்த திறமையே எனக்கு ஒரு பாரமா இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு இங்கேயாச்சும் நிம்மதியா போயிரலாமா? ஆனா ஓடி போறது தான் இதுக்கு சரியான தீர்வா? இந்த கேள்வியை கேட்கறது ரொம்ப இயல்பு தான். எனக்கு பிடித்தாத ஒரு பாதையில, எனக்கு வேண்டாத ஒரு இலக்க நோக்கி எதுக்கு போகணும்? இத்தனை நாள் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசா ஆரம்பிக்கலாமே அப்படின்னு மனசு சொல்லும். இங்க தான் பகவத்கீதையோட மிக முக்கியமான ஒரு செய்தி வருது. உங்களோட திறமைங்கிறது ஒரு வற்றாத நல்ல தண்ணி ஓடை மாதிரி. அதை நீங்க கைவிட்டீங்கன்னா அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம வீணா உப்பு கடல்ல கலந்துடும். ஆனா அந்த நல்ல தண்ணிக்காக இந்த உலகம் தாகத்தோட காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க கத்துக்கிட்ட திறமைகள் அது எப்படி உங்ககிட்ட வந்திருந்தாலும் சரி, அது ஒரு பவர்ஃபுல்லான வளம். அதை கைவிடுறது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய இழப்பு. நீங்க கத்துக்கிட்டதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது உங்க முடிவுதான். ஆனா அதை மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யறது ஒரு பெரிய கடமை. ஓய்வெடுக்கிறதுக்கான நேரம் கண்டிப்பா வரும், ஆனா அது இப்போ இல்ல. கடைசியா ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். மகாபாரத மாதிரி பழங்கதைகள்லாம் சும்மா பொழுதுபோக்குக்கா சொல்லப்படுதா, இல்ல அதுக்கு இதைவிட ஆழமான நோக்கம் ஏதாவது இருக்கா?
இந்த வரிகளை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காவியங்கள் வெறும் வரலாறு கிடையாது. எதிர்காலத்துல இதே மாதிரி தர்ம சங்கடங்கள்ல நாம சிக்கும்போது நமக்கு வழிகாட்டுறதுக்காக மனித இனம் தனக்குத்தானே எழுதி வச்சுக்கிட்ட கையேடுகள் தான் இது. அருந்ததி படத்துல தன்னோட அடுத்த ஜென்மத்துக்கு வழிகாட்ட அவளே சித்திரங்களை வரைஞ்சு வச்ச மாதிரி நம்ம முன்னோர்கள் இந்த பெரிய கதைகளை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. நாம குழம்பி போய் நிக்கிற நேரத்துல நம்ம உண்மையான சக்திய நமக்கு ஞாபகப்படுத்துற செய்திகள் தான் இதெல்லாம். ஆக உங்க வாழ்க்கையோட கடிவாளம் இப்போ உங்க கையில. உங்க திறமைகளுங்கிற குதிரை நீங்க வழிநடத்த தயாரா நிக்குது. சவாரியாளர் நீங்க தான். இப்போ சொல்லுங்க, உங்க பயணம் எங்க போக போகுது?